வணக்கங்களா. இந்திய சுதந்திர தினத்தில இன்றைக்கு ஒரு பெரிய அட்டகாச நிகழ்வு நடந்திருக்கின்றது. தமிழ்நாடுல விஜய் த்ரிஷாண்ட அம்மா, தன்னுடைய அம்மா, அப்பா வச்சுக்கொண்டு கொடி ஏத்தியிருக்கிறார். சுதந்திர தினம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தா, எதுவுமே இல்ல. எல்லாமே பொதுவாக. அவருக்கு பேரே தெரியல. எந்தெந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட்காரனும் எழுதலைன்னு சொன்னா, அவங்களுக்கும் தெரியல போல இருக்குது. அப்ப அவங்க என்ன சொன்னா, பொதுவா எழுதியிருக்கிறாங்க. "நிறைய பேர் எங்களுக்காக போராடினார்கள். நிறைய பேர் நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும்." அப்படின்ற மாதிரியே அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் முழுக்கவே அவருடைய சொந்த அரசியல் கதைய தான் பேசி கொண்டு வந்தார். ஏதோ இழுத்து பிடிச்சு கொண்டு "இத பேசு" அப்படின்னு சொல்லி விட்டுற மாரி தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அண்மையில சங்கீதா அவருடைய அ மனைவி தன்னுடைய அந்த விவாகரத்து வழக்க வாபஸ் கூட பெற்றிருந்தார். உடனே அவருடைய விஜயுடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்களா, இது பிரச்சனையே இல்லை. இதுவே இந்த வேறு ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் வழக்க போட்டார்கள். அப்புறம் எடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி கதைய பரப்பினார்கள். ஆனால் இங்க பார்த்தால் திரிஷா தான் பக்கத்திலே இருக்கிறார். அதாவது துணை முதலமைச்சர் இருக்க வேண்டிய அந்த சீட்ல தான் அவ இருந்திருக்கிறா. அதுக்கு பக்கத்தில அவட அம்மாவும் இருக்கிறா. அவன் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா, முழு நேரமாவே ஃபோன தான் நோண்டிக் கொண்டிருக்கிறா. சுதந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. வேற ஒரு விஷயம் நடக்கிறது. அதனால அவ ஃபோன்லயே இருக்கா அப்படியே. இப்ப இதே இது என்னமோ ஒரு மாதிரியே இருக்கிறது. எனக்கு இந்த பழைய காலங்கள்ல வரலாறுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ராஜாக்கள் சில பெண்களிடம் அடிமையாகி, அந்த பெண்கள் ராஜாக்கள ஆட்டுவித்து, அங்க அரசாட்சி மிக மோசமான முறையில அதாவதுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஆட்டத்தில மொத்த நாட்டுல இருக்கிற அவ்வளவு மக்களுமே பாதிக்கப்படுற மாரி பல விடயங்கள் உலக வரலாறுகள்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு பார்த்தும் எதுவுமே திருந்தாது. அதாவது சொன்னால் தமிழர்கள்ன்னு சொன்னா எனக்கு எல்லாமே தெரியும். உலக வரலாற கரைச்சு குடிச்சாக்கள், எல்லாம் தெரிஞ்சாக்கள், பெரிய வரலாறு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் எங்க நிக்குதுன்னு அப்படின்னு பார்த்தால், இவனுங்களுக்கு எந்த இழவுமே தெரியாது அப்படின்றால், உலகத்தில எல்லாரையும் விடவே கீழே இருக்கிறவர்கள் தான் இவர்கள் அப்படின்ற அளவில கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அண்மையில ஒரு ஆய்வு ஒன்று பார்த்தோம். இந்த ஜென்ஸி அப்படின்ற இப்ப இருக்கிற தலைமுறை, அதாவது விஜய தேர்ந்தெடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை தான் முதல் முறையாக ஒரு பெரிய சாதனையா உலக அளவில செய்திருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய பெற்றோர விட குறைந்த அளவு அந்த ஐக்யூ அறிவு திறன அவர்கள் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மட்டத்தில நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல இது வெளிவந்திருக்கிறது. வளமையாவே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, எப்பவுமே பிறக்கிற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைமுறையில பிறக்கிற பிள்ளைகளுமே அவருடைய பெற்றோரை விடவும் அதிகமான அறிவு திறனை தான் கொண்டு பிறப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். அது உண்மையில விஞ்ஞான ரீதியாகவும் சரி, மரபணு ரீதியாகவுமே சரி, வரலாறால புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானம். அத இவர்கள் இந்த ஜென்ஸிக்காரர்கள் முறியடிச்சு, "இல்ல நாங்க முட்டாள்கள்" அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். இங்க என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த முட்டாள்கள உங்களுடைய ஒரு பெரிய ஒரு அரச தேர்ந்தெடுக்கிற பொறுப்ப நீங்கள் அவைய நம்பி குடுத்ததும், அவலாக்கு செல்லம் குடுத்து வளர்த்தது அப்படின்றது தான் இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஏன் எதுக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்காக தமிழ் கூட எழுத்து கூட்டி கூட வாசிக்க தெரியாத அமைச்சர்கள் தான் பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு தொழில் முனைவோன்ற என்னன்னு தெரியாதவர்கள் தான் அதுக்குரிய அமைச்சராக இருக்கிறார்கள். கேட்டால் ரீல்ஸ் போட்டால் முதலீடு வந்துடும் அப்படின்ற மாதிரி 2 வார்த்தையில சொல்லிட்டு போறார்கள். அதுபோல ஒவ்வொரு துறை அமைச்சர்களுமே யாருன்றே தெரியாது. விஜயோட காமெடிக்காக நடிச்சு எந்த ஒரு படமுமே ஓடாத ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறார். விஜய் என்ன நண்பர் அப்படின்ட்டான். அப்படி மொத்தமாக ஒரு சுத்த சூனியமான முறையில தான் இந்த அமைச்சரவை இருக்கிறது. விஜய் அப்படின்ற ஒரு வெறும் பிம்பம். அதில கூட ஒன்றுமே இல்ல. எழுதி குடுக்கிறத பார்த்து பேசிட்டு போற ரோபோ மாரி தான் விஜய் இருக்கிறார். இத வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சி அப்படின்ற பேர்ல நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் ஏற்கனவே திமுக சீரழிச்சிட்டது தானே, நாங்க சீரழிக்கக் கூடாதா அப்படின்ற மாதிரி, எதுக்கு எடுத்தாலுமே திமுக செஞ்சது தானே, அப்ப அப்பைக்கு எங்க போனீ? அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பைக்கு எங்கேயும் போயிடாம தான் மக்கள் புதிய ஒரு அரசாங்கத்த தேர்ந்தெடுத்தார்கள். அதுல வந்துட்டும் அதே தான் செய்கிறார்கள்ன்னு சொன்னால், உண்மையில என்ன அர்த்தம் என்றால், அவங்க என்ன மக்களுக்கு சொல்ல வாராங்கண்டா, நாங்களும் திமுக வேற இல்ல. நாங்க அவங்க செஞ்சத விட அதிகமா அவங்கள வச்சு செய்யப் போறோம் அப்படின்றத சொல்ல வராங்க. இதெல்லாம் இருக்க இந்த ஈழத்தில புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற ஈழத் தமிழர்களே, இத ஒரு 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 கோமாளித்தனமா தான் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனா அதுக்குள்ளயும் விஜய் ரசிகர்கள் இல்ல முட்டு குடுத்தே ஆகணும் அப்படின்ற பேர்ல ஒவ்வொன்றையுமே ட்விஸ்ட் பண்றது. அநேகமாக ஈழத்தமிழர்கள் இருக்கிற விஜய் ரசிகர்கள், விஜய் சார்பாக இருக்கிற எல்லாரும் எப்படின்னு சொன்னா, அங்க தமிழ்நாட்ல போயிட்டு தமிழ்நாட்ல இருக்கிற விஜய் சார்பாக எழுதுற, முட்டு குடுத்து கொண்டு எழுதுறவர்களுடைய பதிவுகள பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு, அதுல கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து இங்க கொடுத்துக் கொண்டிருப்பினம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலே காணும். அதுதான் விஜய்க்கும் போகுது, இங்க முட்டு குடுக்குறதுக்கும் பரப்பும். அப்படியே பரப்பி பரப்பி வந்து கொண்டே இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட என்ன சொன்னால், நிறைய எழுதி கொடுத்தீங்கல்ல அம்மா, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனுடைய என்ன கேட்டாலும் திமுக கைக்கூலி, இல்ல ரூ. 200 அப்படின்ற மாரியே போகும். இல்ல அவன் வேற ஒரு கட்சியாயோ, ஒரு பொதுமகன் யாராயுமே இருக்கக்கூடாது. நீங்க யார் கேள்வி கேட்டாலும்
எனக்கு எது தெரியுமோ அதுக்குள்ள கொண்டு அத அந்த வட்டத்துக்குள்ள பொருத்தி போட்டு திட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. சரி, இப்படித்தான் போகணும்னு சொன்னாலும் சரி, எங்களுக்கு அந்த மனநிலை இருக்கிறது என்னன்னு சொல்லினா, எதையும் தாங்குற மாதிரி, நீங்க என்ன செஞ்சாலும் அது எங்களுக்கு ஓரளவுக்கு என்டர்டெயின்மென்ட் மாரி தான் இருக்க போகுது. ஆனா அப்படினால எங்களுக்கு பரவாயில்ல. அ நீங்கள் அதாவது சாதாரண மக்கள், பொதுமக்கள் தான் பெரும்பான்மை. அவைக்கு தான் எதுவுமே ஆகாது. ஆனா நீங்கள் தான் அத தேர்ந்தும் எடுத்திருக்கீங்க. 35% வாக்குகள விஜய்க்கு குடுத்திருக்கிறீர்கள். நீங்களே அதற்குரிய விடயங்கள அனுபவித்துக் கொள்ளுங்கள். புல தமிழர்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஜாலிக்குரிய விஷயம் தான். ஆனாலும் எங்கன நிலைமை அவங்கள விட கீழ தான் இருக்கு அப்படின்றதை மனசுல வந்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அதான் அத விட வந்து முக்கியமான விடயம். நன்றி.